சீமானிடம் தாவேகாவுடைய கூட்டணி போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, தம்பி கூப்பிட்டு அண்ணன் போகக்கூடாது, அண்ணன் கூப்பிட்டாதான் தம்பி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒருவேளை அப்படி சீமான் நாம் தமிழர் கட்சி தாவேகாவுக்கு கூட்டணி அழைச்சா பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கீங்களா? சீமானை பற்றிலாம் நம்ம பேச வேண்டாம். அவரே 17-18 வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்காரு. 18 வருஷமாக எதுக்கு கட்சி நடத்துகிறான்னு தெரியல. ஆட்சிக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாரு, ஆட்சி எனக்கு வேணான்னு சொல்கிறாரு, எனக்கு எந்த பதவியும் வேணான்னு சொல்கிறாரு, நாங்கள் கவர்மெண்ட்டையும் வேணான்னு சொல்கிறாரு. எந்த நோக்கத்துக்குமே இல்லாமல், எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் எதுக்கு கட்சி நடத்துகிறாருன்னு தெரியல. அவர் சும்மா டைம் பாஸ்க்கு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒவ்வொரு ஊர்லேயுமே பேசுகிறதுக்கு, அந்த பிளாட்ஃபார்முக்காக அவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு. அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம பெரிய சீரியஸ் எடுத்துகிட்டு இருக்க தேவையில்லை. அவருடைய ப்ரெசன்ஸ், அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், ஒவ்வொரு நாளையும் கட்சியில் போய் மேடையில் போய் ஏதாவது பேசணுன்றக்காக அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது, அதுக்கு ஒரு கட்சி தேவைப்படுது. அதுக்காக அவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு. யாராவது நான் ஆட்சியில் வரமாட்டேன், எது கவர்மெண்ட்டே வேணாம், எதுவும் வேணாம், ஆனால் நான் சும்மா இருப்பேன்னு சொல்லி ஒரு கட்சி நடத்துறதை பார்த்துருக்கீங்களா? அப்படி நடத்திட்டு இருக்கிற 15 வருஷமா அவர் போய் நீங்கள் டெய்லி நம்ம போய் நீங்கள் சீரியஸாக எடுக்க தான் அவர் இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசிட்டு இருப்பாரு. அது நீங்கள் எடுத்துக்கவே வேண்டாம். பாஜக இந்த ரெண்டு கட்சிகளோடய கூட்டணி போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி நாத்தாக்காவே சேர்த்திக்கலாமா சார்? மூணாவது கட்சியா அவங்க கூட தாவேகா கூட்டணி போகாதுன்றது உறுதியாக இல்லை. நீங்கள் கூட்டணிங்கிறது மக்கள் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும். நீங்கள் 50 கட்சி கூட கூட்டணி வச்சுக்கோங்க, மக்கள் ஏற்றுக்கணும்ல. நீங்கள் எதுக்காக நீங்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், எதுக்கு நம்ம ஒரு எலெக்ஷனை சந்திக்கணும்னு இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஒன்று இந்த கூட்டணி, அந்த கூட்டணின்னு. மக்கள் வேறு வழி இல்லாமல் அவங்களுடைய எண்ணத்துக்கு போட்டுட்டு இருந்தாங்க, மாற்றி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு தெளிவு இருக்குது. ஒரு 70 வருஷம் கழிச்சு ஒரு மாற்றம் தேவைன்ற தெளிவு இருக்குது. அதனால் இந்த தடவை இவங்க நினைக்கிற மாதிரி அவங்க எவ்வளோ கூட்டணி சேர்ந்தாலும், இல்லை 25 பேர் 25 கட்சியோ 30 கட்சி சேர்ந்தாலும் மக்களுடைய நன்மதிப்பை பெறாமல், மக்களுடைய நம்பிக்கையை பெறாமல் எந்த கூட்டணியும் ஜெயிக்க போகிறதில்ல. நாங்கள் மட்டும்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெருவாரியான வாக்களோட எங்களுடைய தலைவர் முதல்வர் ஆவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.